நம் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். பெண்கள் இந்த பூமியில் பெரும் சக்தி, மன வலிமை கொண்டவங்க. நம்மளோட சிறு பிள்ளையிலேருந்தே பாருங்கள், உடல் வலிமை நமக்கு கம்மியாக இருந்தாலும் மன வலிமை குடும்பங்களில் நம்ம சிறு பிள்ளையிலேருந்து வயதானவங்க வரையிலுமே எந்தெந்த நேரத்துலலாம் குடும்பம் கொஞ்சம் பலகீனமாக தன்னுடைய நிலையை கொஞ்சம் அஸ்திவாரம் ஆட்டு விற்கிதோ அந்த நேரங்கள்லாம் பெண்கள் தான். நீங்கள் நல்லா பாருங்கள், எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற சும்மா ஒற்றை சொல், அதில் கம்பீரமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடும்பம் எழும்பி நிற்கிறது. ஆண் பிள்ளைகள் உடல் வலிமை கொண்டவர்களாக இருந்தாலும் மனதளவில் பெண்களை விட சற்று பலகீனமானவர்கள் தான். அவங்களுமே பல நேரங்களில் அந்த அர்த்தநாரி தத்துவம் தான், பெண்ணும் ஆணும் கலந்த கலவையாக தான் இருக்காங்க. நாம்ளுமே மன வலிமை அதிகம் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் உடல் வலிமையும், ஏன்னா ஒரு சில விசேஷங்கள்லாம் பாருங்கள், ஒரு சின்ன விசேஷம் வீட்டில் நடக்குது, ஆண்கள் வெளியே போகிறாங்க, நமக்கு தேவையானதை அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையானதை வாங்கிட்டு வராங்க, பண்ணுறாங்க. ஆனாலும் கொஞ்சம் உடல் வலிமை கொண்டவங்களாக இருந்தாலும் உஷ்ஷுன்னு உட்காடுறாங்க. ஆனால் அந்த பெண்களுக்கு ஏ டு இசட், காலையில் வாசல் தெளிக்கிறதுலேருந்து இரவு நேரத்தில் தயிருக்கு பாலுக்கு பொற போடுற வரையிலுமான அந்த பொறுப்பு, அதிலிருந்து பெண்கள் விலக முடிகிறதே இல்லை. அது படிச்சிருந்தாலும் படிக்காட்டியாலும் இருந்தாலும் இல்லாதப்பட்டவங்களாக இருந்தாலுமே இதில் ஒரு ஒரு மாற்றம்ங்கிறது கிடையாது. அந்த ஒரே ரிதத்தில் தான் பெண்களோட அந்த வாழ்க்கை பயணம் அவ்வளோ அழகாக கொண்டு செல்லக்கூடிய வாழ்க்கை இது பெண்களுக்கு. நம்மளோட பழம் காலத்திலேருந்து, பழைய பாரம்பரியத்திலேருந்து பெண்கள்ங்கிறவங்க ஏதோ ஒரு வகையில் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாக தான் இருக்காங்க. அதாவது வெளியே போய் ஆஃபீஸ்க்கு போயிட்டோ இல்லை ஒரு கடைக்கு போய் ஒரு சேல்ஸ் கேர்ளாக இருந்தோ கையை பணத்தை ஈட்டுறது தான் அப்படிங்கிறது இல்லை. பல நேரங்களில் ஒரு வயலுக்கு ஒரு ஆண் பிள்ளை போகும்போது அவனுக்கான மதிய சாதத்தை எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து அவன் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றப்போ அந்த வயல் சார்ந்த விஷயங்களை தான் பார்த்துக்கிறதும், மாடு சார்ந்த விஷயங்கள், அதுபோல் விலங்குகள், ஆடு, இப்படி பார்த்துக்கிறதுமே இல்லை. நான் எதுவுமே பண்ணுறதில்ல. நான் எந்த ஒரு வகையிலையுமே நான் அப்படி குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதாவே தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மனம் பலகீனமாகும். வலிமையான மனம், அதுக்காக காசு ஈட்டி தர்றது அப்படின்னு இல்லை, உங்களுக்கான ஃபேஷனை ஏதாவது ஒன்று வச்சுக்கிறது. பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு அது ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த ஃபேஷனும் பிடிக்குது அப்படின்னா, ஒரு டைலரிங் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா, ஒரு டியூஷன் எடுக்கிறது உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா, அப்படி இல்லை, என்னோடய ஃபேஷன் ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறது, வெள்ளி செவ்வாய்க்கிழமை நான் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அதுக்கு தகுந்தது போல் இந்த 7 நாளும் நான் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு எனக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது தான் பிடிக்குது. அப்படி ஏதாவது ஒரு ஃபேஷனை நாம் கையில் எடுக்கும்போது அது வருமானம் ஈட்டி தர்றதா இல்லை, ஆனாலும் நாம் நமக்கான ஃபேஷனுக்குள்ளே இருக்கும்போது, இப்போ நானே பாருங்கள், அருணா ராஜாஸ் அடுக்கலைன்னு வச்சு உங்களுக்கு கனவுக்கான பலனை நான் ஆத்மார்த்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு ஒரு ஃபேஷன், எனக்கு பிடிக்குது, எனக்கு தெரியுது, நான் அதை ஆத்மார்த்தமாக செயல்படுறேன். ஆனால் அந்த இடத்துல எனக்கு பணம் முக்கிய பிரதானம்னு நான் நினைக்கிறதில்ல. ஏன்னா தட்சணையும் சொன்னாலும் நீங்கள் அனுப்புறதில்ல. ஆனாலும் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால அந்த ஆத்மார்த்தமாக நாம் அந்த செயல்படும்போது உங்களுக்கான விஷயங்கள் உங்கள் மூலியமாக ஒரு பணம் ஈட்டி தரலைனாலும் அந்த குடும்பத்தில் யாராவது ஒரு நபர், ஏன்னா உங்களை நீங்கள் கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கும்போது மற்ற நபர்கள் அவங்கவங்க வேலையை பார்க்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த பிரபஞ்சம் நமக்கு பணம் ஈட்டி தரும். இதை உணர்ந்தவங்களால் உணர முடியும். மற்றவங்க இதை நீங்கள் செய்து பார்க்கலாம். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு அப்படியெல்லாம் கிடையாது. வீடு சுத்தமாக இருக்கணும், ரொம்ப அன்னன்னைக்கு துவைச்ச துணியை அன்னன்னைக்கு மடித்து வைக்கணும். அந்த செல்ஃபில் ஒவ்வொரு நாளும் எனக்கு அந்த செல்ஃபை க்ளீன் பண்ணணும். ஒரு நாள் கிச்சன் செல்ஃபு, ஒரு நாள் லிவிங் ரூம் செல்ஃபு, ஒரு நாள்
நம்ம படுத்துக்கிற ரூமோட செல்ஃபு, அதுபோல் எனக்கு அந்த வீடு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா, அதுதான் நாம் இதுவரையிலும் பார்த்ததுலேயே ஒரு அருமையான ஃபேஷன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, நீங்க அத திரும்ப திரும்ப உங்களோட அன்றாட வேலைய முடிச்சுட்டு, இதுக்காக ஒவ்வொரு மணி நேரம் நீங்க ஒதுக்கும்போது, உங்க மனசும் திருப்தியா இருக்கு. அந்த வீட்ல வாழக்கூடிய எவ்வளவும் பெரிய ஆளா இருந்தாலும், வெளிய போயிட்டு அவன் வெளி அலுவல்கள முடிச்சுட்டு, குழந்தைகளோ, நாமளோ, ஆண்களோ, அந்த வீட்டுக்குள்ள ஒரு சின்ன ஓட்டு வீடா இருந்தாலும், அந்த உள்ள நுழையும்போது, நம்பளோட அந்த இல்லடம் கண்டிப்பா இது செங்கலாலயும், சிமெண்டாலயும் ஆக்குனதில்ல. வீடு பேசும்னு அஸ்ட்ராலஜி சொல்லுது. அதாவது வீடு வந்து நமக்கு பல ரூபங்கள்ல, பல சமிஞ்ஞைகள தருது. அது நாம உணர்ந்து பார்க்கும்போது நெறைய பேருக்கு பிடிபடும். அதுபோல அந்த வீட்ட நீங்க பாதுகாக்கிறது கூட, அத வந்து செவ்வனே வந்து அத அழகு பண்றதெல்லாம் கூட ஒரு அருமையான ஃபேஷன். அது பெண்களுக்கே உண்டான நளினமான வேலைன்னு கூட சொல்லலாம். நம்மள பத்தின ஒரு சின்ன சின்ன மைனஸும் பார்ப்போமே. பல நேரங்கள்ல இருந்து சில நேரங்கள்ல நம்மளோட ஆண் மக்கள், நம்ம பிள்ளையா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், பிரதரா இருக்கட்டும், துணையா இருக்கட்டும், நம்ம பேர பிள்ளைகளா இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும், பிக்சர்ல காமிக்கிறது போல, இந்த பச்சை மிளகா போல நாம் அவங்கக்கிட்ட கடிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த மிளகாயில காரம் கண்டிப்பாக இருக்காது. அவங்கள நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால, நாம் நம்மளோட முகத்தை அப்படி காமிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அவங்க உள்ளே வரும்போது தெரிஞ்சுக்கிறாங்க. இல்லை, இது நம்மள செப்பனிடுறதுக்காக தான் இவ இப்படி காரமாக காமிக்கிறா. ஆனால் பார்த்தா அதுக்குள்ளே இவ்வளவு நமக்கான நன்மைகள் இருக்குங்கிறத கண்டிப்பாக நம்மளோட ஆண் குழந்தைகள், ஆண் வர்க்கம் புரிஞ்சுக்கிறது. இது கண்டிப்பாக இது போல் நடக்கிறதுண்டு. இது பாசிட்டிவாக நம்ம அது போல் வெளியில் ஒரு முகத்தை காமிச்சு நன்மைகளை கொடுக்கறதும் அந்த பெண்களுக்கே உண்டான ஒரு தந்திரம்னு சொல்லலாம். அடுத்தது இந்த மிளகாயை காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு பேரே வந்து காந்தாரி மிளகாய். வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது சில நேரங்களில் நம்மளால் சாஃப்டாக ஹேண்டில் பண்ண முடியாமல் நாம் சொற்களை வெளிவிடும்போது, இல்லை ஒரு சில நேரங்களில் செயலில் கூட பெண்கள் கொஞ்சம் தீவிரமாக அவங்களோட செயலை காமிக்கும்போது அந்த வீடே வந்து நிசப்தமாயிருது. என்ன செய்யறதுன்னே பிடிபடாமல் இருக்குது டோட்டல் ஃபேமிலியுமே. அதனால இந்த காந்தாரி மிளகா போல் பார்த்தா சின்ன மிளகா, ஆனால் இதோட காரம் ரொம்ப அளப்பரியது. அதுபோல் நம்மளோட அந்த உற்றவர்கள்கிட்ட கொஞ்சம் நம்ம கோவத்தை கம்மி பண்ணும்போது நமக்கான வியாதிகளும் வராது, மனதில் சங்கடமுமே நமக்கு இருக்காது. ஏன்னா நம்ம வீட்டில் ஒருத்தங்கள ஒரு பேச்சு பேசிடுறோம், தேவையில்லாமல் கொஞ்சம் அதிகமாக பேசிடுறோம். அவங்க மன கஷ்டப்படுறத விட நம்மளோட மன கஷ்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நம்ம உணர்ந்திருக்கோம் இல்லையா? கேட்டுட்ருக்க நீங்கள் உங்கள் வயசுக்கு தகுந்தது போல் இதுவரையிலும் ஒரு சங்கடம் தான் அதிகமாக இருக்குது, ஆனந்தம் கிடைச்ச மாதிரி தெரியலையேன்னு நினைக்கிறீங்களா? அது உங்களுக்குன்னு இல்லை, எல்லா பெண்களோட டிசைன், மன டிசைனுமே அப்படி தான் இருக்குது. ஆனாலும் சில நேரங்களில் மின்னல் கீற்று போல், ஒரு லைட்டான தென்றல் போல் நம்ம மனதை வருடி விட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும். அந்த தருணங்களை பற்றி நாம் கொஞ்சம் அசை போட்டோம்னா எப்படி நம்மளை மாற்றிக்கிறது, எதுக்கெல்லாம் நாம் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும், எதில் நாம் கொஞ்சம் விட்டு பிடிக்கணும், எதில் நாம் கொஞ்சம் நம்ம உற்றவர்கள்கிட்டேருந்து ஒரு அங்கீகாரம் வாங்கணும். ஏன்னா அது கூட நம்ம எவ்வளவு தான் அறிவாளியாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆண் மக்கள் ஒரு அங்கீகாரம்னு நமக்கு ஒரு சின்ன ஒரு தட்டி கொடுக்கும்போது அந்த மனம் பூரிப்படைகிறது அது நமக்கு மட்டும்தான் தெரியும். சில விஷயங்களில் சுதந்திரத்தை நாம எடுத்துக்கிறது, சில விஷயங்களில் குடும்பத்தார்கள்கிட்ட ஒரு சுதந்திரம் வேணும்னு கேட்டு வாங்கிறது, இப்படி கலந்து போகும்போது தான் நம்மோட வாழ்க்கை தோராயமாக ஓரளவுக்கு நம்மளால் கொண்டுட்டு வர முடியுது. முத்தாய்ப்பாக சில நேரங்களில் நாம் விட்டு கொடுக்கறதும், சில நேரங்களில் விட்டு கொடுக்காமல் இருக்கிறதும், நாம் ஓரளவுக்கு நம் வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணி போய்க்கலாம். நாம் ஒவ்வொரு பெண்ணுமே நாம் நினச்சோன்னா ஒரு மரத்தினுடைய ஆணி வேராக இருக்கும்போது, மரத்தில் இலைகள், பூக்கள், கனிகள்
எல்லாமே அருமையாக பூத்து குலுங்கும்.